தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம்னா திருவள்ளூர்ல நடந்த அந்த அம்மோனியா வாயு கசிவு தான். இந்த சம்பவத்துல 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருக்காங்க. பலர் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பக்கத்துல இருக்கிற கன்னிகைப்பேர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை இருக்கு. அதாவது இறால் ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிற்சாலை இருக்கு. இந்த தொழிற்சாலையில கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதுவும் அதுல பெரும்பாலானோர் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க. இந்த தொழிற்சாலையில திடீர்னு மதியம் ஒரு 12:30 மணி அளவுல அங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாருக்கும் மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. சுருண்டு கீழே விழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள போய் தூக்கி பார்க்கும்போது வாயில, மூக்குல எல்லாம் ரத்தம் வந்ததா ஒரு சில தகவல்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அங்க பதப்படுத்துறதுக்காக அந்த தொழிற்சாலையில பயன்படுத்தியிருந்த அம்மோனியா வாயு கசிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருந்தது. உடனடியா தீயணைப்புத் துறையினர், போலீசார், உள்ளூர் மக்கள் எல்லாரும் போய் சேர்ந்து, அங்க இருந்த தொழிலாளர்கள் எல்லாரையும் பத்திரமா மீட்டு மருத்துவமனையில் அருகில இருக்க எல்லா மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருந்தாங்க. இதுல 7 பேர், 2 பெண்கள் உட்பட 7 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல பலருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால உயிரிழப்பு இன்னும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா என்ன எஸ்டிஆர்எஃப், தீயணைப்புத்துறையினர் எல்லாரும் போயிட்டு அந்த இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மோனியா கசிவை கட்டுப்படுத்துற வேலையும் துரிதமா நிறைய நடந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி போலீசார் இன்னொரு பக்கம் இந்த கசிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விசாரணை துரிதப்படுத்தியிருந்தாங்க. உடனடியா இந்த தொழிற்சாலையுடைய ஓனர், உரிமையாளர், அப்புறம் அந்த தொழிற்சாலையுடைய மேனேஜர், மேலாளர் இவங்க 2 பேத்தையும் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அத்தோட மட்டும் இல்ல, முதலமைச்சருக்கு இந்த தகவல் உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு, முதலமைச்சர் உடனடியா இத பத்தி விசாரிச்சு அறிக்கை கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாம உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா ரூ. 2,00,000 வழங்குறதுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவங்க வடமாநிலத்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான வேலையையும் அரசு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உத்தரவையும் முதலமைச்சர் விடுத்திருக்காரு. இது போல சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. இது தொழிற்சாலைகள் அப்படின்னா அது ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யும். ஆனா அடிக்கடி போய் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. குறிப்பா அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. ஏன்னா நான் அம்மோனியா பயன் தொழிற்சாலையில பயன்படுத்தி இருக்கிறேன். நான் அம்மோனியா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத நேரடியாவே நான் பார்த்துருக்கிறேன். அதனால எனக்கு அதோட அனுபவம் இருக்கு. அங்க என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இத அதிகாரிகள் அடிக்கடி அந்த அ இது போன்ற தொழிற்சாலைகள்லாம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையா இருக்கு. இது ஏன் இந்த கோரிக்கை இப்ப சொல்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். ஆனா, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் திமுக, அதிமுகன்னு 2 வழக்கமான கட்சிகள் தான் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா இந்த முறை தாவேக்கா, விஜய் தலைமையிலான அரசு புதுசா அமைஞ்சிருக்கு. இந்த அரசு வித்தியாசமா பல முயற்சிகளை எடுப்பாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்கும், ஆ தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து பல விஷயங்கள் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, இது போல தொழிற்சாலைகள் எல்லாத்துலயுமே ஆபத்து விளைவிக்கக்கூடிய வாயுக்கள், இது போல என்னென்னலாம் இருக்கோ, இது எல்லாத்தையும் அதிகாரிகள் சரியா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கு.